தினமொரு வசனம். மத்தேயு 7வது அதிகாரம் 5வது வசனம். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். விளக்கம். சமீபத்தில் ஒருவர் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற வழியில் இன்னொரு மோட்டார் சைக்கிள்காரர் இவருடைய வண்டியில் மோதியதில் இவருடைய வண்டியும் சேதமடைந்தது. இவருடைய உடலிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டது. ஆனால் தவறாக ஓட்டி வந்தவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. நஷ்டஈடு எதையும் பெற முடியவில்லை. காரணம், இவரிடம் மோட்டார் வண்டி ஓட்டுவதற்கான லைசன்ஸ் எதுவும் இருக்கவில்லை. வாழ்க்கையில் சில நேரங்களில் பிறர் நமக்கு எதிராக அக்கிரமமாக நடந்து கொண்டாலும் அநீதியாக செயல்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக தேவனிடம் முறையிட்டு நியாயம் பெற முடியாமல் போகிறது. நம்முடைய பக்கம் நியாயம் இருந்த போதிலும் பிறருடைய அநீதியான அராஜகமான போக்குகளை தேவன் உடனேயே தடை செய்து விடுவதில்லை. காரணம் என்ன? முதலாவது, அவருடைய சட்ட திட்டங்களை மதித்து அதன்படி செயல்படுவதற்கு நாம் முன்வரவில்லை. கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றவும் அவருடைய பரிசுத்த ஒழுங்குகளுக்குள் நம்மை உட்படுத்தி வாழவும் தவறி விடுகின்ற போது தேவன் நமக்கு ஆதரவாக செயல்படும் வாய்ப்பினை பெறாமல் போகிறார். கர்த்தருக்கு முன்பாக நாம் குற்றமுள்ளவர்களாய் இருக்கையில் நமக்கு குற்றம் இழைக்கின்றவர்களுக்கு எதிராக கர்த்தர் விரைந்து செயல்படுவது இல்லை. இஸ்ரவேல் ராஜாக்களின் வரலாற்றை பார்க்கும்போது பல ராஜாக்கள் பிற நாட்டு ராஜாக்களின் அநியாயமான நடவடிக்கைகளினால் மிகுதியாக பாதிக்கப்பட்டார்கள். தேவனிடம் அவர்கள் எந்த உதவியையும் பெற முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வழிகளை மதியாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் சனகெரி ராஜா எசேக்கியா ராஜாவிற்கு எதிராக அநியாயமாக படையெடுத்த போது தேவன் எசேக்கியாவை காப்பாற்றினார். ஏனென்றால் எசேக்கியா தேவனுடைய பார்வையில் நலமானவைகளை செய்தான். கடவுளுக்கு கண் இல்லையா? இந்த அக்கிரமத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாரே என்று பலர் விசனப்படுவது உண்டு. ஆனால் கர்த்தருக்கு கண் உண்டு என்று உணர்ந்த அவர்கள் தங்கள் குற்றங்களையும் குறைகளையும் தேவன் காண்கின்றார் என்ற விழிப்புணர்வு உடையவர்களாக செயல்படுவது இல்லை. ஆம், முதலில் நாம் நம்மிடத்தில் தேவ நீதி நிறைவேறும்படி வாழ்வோம். அப்போது அவர் நமக்கு அநீதி செய்கின்றவர்களுக்கு எதிராக நமக்காக யுத்தம் செய்வார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து நாங்கள் அனைவரோடும் ஐக்கியத்தோடு வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.